வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் தமிழக அரசு பலமுறை வலியுறுத்தி இருக்கிறது. இப்போது டெல்லியில் அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவினர் மொத்தமாக சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தமிழகத்திற்கு அந்த 39,000 கோடி ரூபாய் அளவுக்கு உடனடியாக அந்த நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு நிதி தேவைப்படுகிறது என்றும் அதனை வழங்க வேண்டும் என்றும் அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு TR பாலு தலைமையில் சென்றிருக்கிறது. இந்த குழுவில் வைகோ, மதிமுக சார்பாக வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக PR நடராஜன் மற்றும் முஸ்லீம் லீக் சார்பாக நவாஸ் கனி, விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ரவிக்குமார் உள்ளிட்டோரும், காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாமக்கல் ஜெயக்குமார் உள்ளிட்ட மூத்த அந்த கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் குழுவினர் இப்போது அமித்ஷாவை சந்தித்து தங்களது மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள சேத விவரங்களை அவர்களிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதனால் கூடுதல் நிதி உதவி உடனடியாக தேவை என்பதை அவர்களிடம் அதற்கான ஆவணங்கள் மற்றும் மத்திய குழு பார்வையிட்ட போது அவர்களிடம் அளிக்கப்பட்ட அந்த கோரிக்கை மனுக்கள் இன்று நெல்லையிலும் தூத்துக்குடியிலும் மத்திய குழு இரண்டாவது முறையாக பார்வையிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் கூடுதல் நிதி உதவியை உடனடியாக சிறப்பு நிதியாக விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து வருகிறது தமிழக அரசு. ஆனால் மத்திய அரசு இன்னும் கூடுதலாக சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. மாநில பேரிடர் நிதிக்காக தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஆண்டுதோறும் வழங்கப்படும் நிதித்தொகை தான் அந்த 900 கோடி தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் திமுக உள்ளிட்ட மற்ற கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களின் குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லும் வகையிலும் அங்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கட்டுமான சீரமைப்பு பணிகள் மற்றும் உயிரிழந்தோர் மற்றும் அங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு நபர்களுக்கு அந்த உரிய நிவாரண உதவி மற்றும் உள்கட்டமைப்பு சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான தொகை மிக அதிக அளவில் தேவைப்படுகிறது என்பதால் 39,000 கோடி ரூபாய் அளவுக்கு அந்த சிறப்பு நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இப்போது வலியுறுத்தி இருக்கிறது. பிரவீன்.